ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு 17 ஜூலை ஆடி வெள்ளி, ஆடி மாதத்தில் நாள் இது. நான் வேலை முடிஞ்சு போகிற டைம் இப்போ 6+ ஆயிடுச்சு. ஸோ கோயிலுக்கு கிளம்பி போய் நல்லா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருக்கேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு மழை, ஸோ அதிகமான ஜாமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இன்னைக்கு கோயில் போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கும் ஓகேவா? ஸோ நீங்களும் போயிட்டு நல்லா சாமி கும்பிடுங்க. இந்த ஆடி மாதத்தில் நல்ல விஷயம் உங்களுக்கோ, உங்கள் வீட்டுக்கோ, உங்கள் பிள்ளைங்க, குடும்பம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அதே போல எனக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயம், நல்ல குடும்பத்தோட பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கணும். கோயிலுக்கு கிளம்பிட்டேன், நல்ல சட்டை போட்டேன், அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னைய உடுத்திக்கிட்டேன். ஆனால் ஒரு சின்ன பேட் நியூஸ், எனக்கு இல்லை உங்களுக்கு. நான் சாரி போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சாரியை போட்டு பார்த்தா தான் தெரியுது, நான் வெயிட்டு ஏறிட்டேன். 5 கிலோ ஏறிட்டேன். 5 கிலோ நினைக்கிறேன், ஆனால் கூடயே இருக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை கவலைப்படாதீங்க, அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் வச்சிருப்பேன். இப்போ நம்ம நல்ல விஷயத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், அதனால சிரிச்சுக்கிட்டே வாங்க. நான் வந்திருக்க டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள், புசா பண்டா பூச்சோங்கில் இருக்குது. ரொம்ப அழகான டெம்பிள், அழகான உள்ளுக்கு அதோட டிசைனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டெம்பிள். இந்த ஆடி மாதத்தில் 30 நாளைக்கும் சிறந்த பூஜை அம்மனுக்கு நடக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம அந்த ஆடி மாதத்தை கொண்டாடுறதுக்கு. பூஜைக்கு அப்புறம் அம்மனை டெம்பிளை சுற்றி கொண்டு வருவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் அங்கே கும்மி அடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த கும்மி அடிக்கலாம். சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கனால என்னால் கும்மி அடிக்க முடியல. அடுத்த பூஜையில் கும்மி அடிச்சிட வேண்டி தான் நம்ம அம்மாவுக்கு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் 167வது ஆண்டு திருவிழா நடத்துகிறாங்க. அப்போது இந்த டெம்பிள் எத்தனை வருஷங்க முன்னாடியே உருவாகின ஒரு டெம்பிள். அப்போது இந்த டெம்பிளில் இருக்கிற அம்மன் எவ்வளோ ஒரு சக்தியான ஒரு அம்மனாக இருப்பாங்க. நம்ம 167வது ஆண்டுகள், அதாவது ரிஜிஸ்டர் பண்ண வருஷம் தான் சொன்னாங்க. ரிஜிஸ்டர் பண்ணாத வருஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ தாண்டி இந்த கோயிலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த டெம்பிளை பார்த்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேச தட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள், பூசா பண்டா பூச்சோங்க நீங்கள் தட்டினாலே இந்த டெம்பிளுக்கு வந்துடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இது சாப்பிட்ற இடம். முதல்ல நான் என் வயிறை நடிச்சிட்டு பிறகு உங்ககிட்ட நான் பேசுகிறேன்.
டண்டடாய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஓகே, வீடியோ தட்டி பார்த்தா என் முகத்தை பாருங்கள். இதுக்கு முன்னுக்கு இருந்த முகத்துக்கோ அதுக்கப்புறமும் ரொம்ப தெரிச்சு போய் கிடக்குறேன். ஐயோ கடவுளே. சரி, சாப்பிட்டு வெளியே ஆகிறேன். டெம்பிள் ஆல்ரெடி மூடிட்டாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க பின்னாடி ஒரு அக்கா ஏசிக்கிட்டே வராங்க, கோயில் லைட்டு திறந்து வச்சாதான் என்ன அப்படின்ட்டுன்னு. இல்லை, இந்த கோயில் மட்டும் 9:30 மணிக்கு மேலே கரெக்டாக லைட்டை அமைச்சிருவாங்க. ரொம்ப நேரம் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப பங்க்சுவலிட்டி, அது எங்களுக்கு புரியுது. ஸோ அடுத்தது நேராக வீட்டுக்கு போகிற 2 குட்டி நாய் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப டயர்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.